நம்ம தப்பு செய்தாலும் கர்த்தர் ஆதரிக்கிறார். நம்ம நன்றாய் வாழ்ந்திருந்தாலும் கர்த்தர் ஆதரிக்கிறார். நம்ம வாழாமல் போனாலும் ஆதரிக்கிறார். நம்ம அவர் சித்தத்தின்படி செய்யாமல் தவறி போயிட்டா கூட நம்மளை ஆதரித்து நம்மளை திரும்பி அவருடைய சித்தத்திற்கு கொண்டு வருகிறார். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளில் உங்களை சந்திப்பது எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி. இந்த நாளிலும் கூட ஆண்டவர் நமக்கு என்ன வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். ஆதியாகமம் 48 அதிகாரம் 15 வசனத்திலே யாக்கோபு தன்னுடைய குமாரனாகிய யோசேப்பின் இடத்துல பேசுகிறத நம்ம பார்க்கிறோம். யோசேப்பினுடைய குமாரர்களை ஆசீர்வதிக்கிறதற்கு யாக்கோபின் இடத்திலே கொண்டு வந்து விடுகிறான். அப்பொழுது யாக்கோபு அவர்களை ஆசீர்வதிக்கும் பொழுது யோசேப்பினிடத்திலே சொல்கிறான், நான் பிறந்த நாள் முதலாய் என்னை ஆதரித்து வந்த தேவன் என்று சொல்லி அங்கே யாக்கோபு தன்னுடைய தேவனாகிய கர்த்தரை குறித்து தன்னுடைய மகன் யோசேப்பினிடத்துல கூறுகிறதை நம்ம பார்க்கிறோம். நான் பிறந்த நாள் முதல் என்னை ஆதரித்து வந்த தேவன். பாருங்க பிரியமானவர்களே, இந்த ஆதரவு நம்மிடத்துல கிடைக்கிறது இந்த உலகத்துல பல நாட்களில் நேரங்களிலே மாறும். எப்படி மாறும் தெரியுமா? நம்ம குழந்தையா இருக்கும் பொழுது நம்மளால ஒன்றுமே செய்ய இயலாது. நம்முடைய பெற்றோர் நம்மை ஆதரித்து நடத்துவார்கள். நமக்கு தேவையானதை கொடுப்பாங்க. நம்ம சுகம் இல்லைன்னா நம்மளை பார்ப்பாங்க. நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா நம்மளை அந்த இடத்துல நின்று நம்ம மீட்டு கொள்வார்கள். இப்படியெல்லாம் பல காரியங்களில் பெற்றோர் எல்லாவற்றிலும் நமக்கு ஆதரவாக இருக்கிறார். ஆனால் ஒரு வயது வந்த பிற்பாடோ இந்த பெற்றோருடைய ஆதரவு இருந்தாலும் கூட எல்லா நேரத்திலேயும் அவர்கள் நம்மோடு கூட இருக்க முடியாது. எல்லா நேரத்திலேயும் அவர்கள் சூழ்நிலைகளிலேயும் நம்மோடு கூட இடைபட முடியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்ம தனித்து விடப்படுகிறோம். சில நேரங்களில் அந்த நேரங்களில் கணவனோ மனைவியோ இல்லை கொஞ்ச நாள் கழிச்சா பிள்ளைகளோ ஆதரவாயிருப்பார்கள், உறவினர்கள் ஆதரவாயிருப்பார்கள், நண்பர்கள் ஆதரவாயிருப்பார்கள். ஆனால் எல்லா சூழ்நிலையிலும் எல்லா நாட்களிலும் யாருமே என்னாலும் இருப்பார்கள் என்று சொல்லவே முடியாது. நமக்கு ஆதரவு கொடுப்பார்கள் என்று சொல்ல முடியாது. என்னாலும் உங்களுக்கு ஆதரவு கொடுப்பதற்கு இந்த உலகத்தில் ஒருவர் இருக்கிறார், ஒருவங்கள் இருக்கிறார்கள் என்று நம்ம சொல்லவே முடியாது. ஆனால் இங்கே யாக்கோபு சொல்லுகிறார், நான் பிறந்த நாள் முதலாய் ஆண்டவர் என்னை ஆதரித்து வந்திருக்கிறார் என்று சொல்லி. He has been constantly supporting me right from my birth. அப்போ நம்ம பிறந்ததுக்கு அப்புறம் எவ்வளவு மாற்றங்கள் நம்ம வாழ்க்கையில் இருக்குது. இந்நாள் வரைக்கும் நம்ம மாற்றங்கள் எவ்வளவு இருக்கிறது இல்லையா? நம்ம தப்பு செய்தாலும் கர்த்தர் ஆதரிக்கிறார். நம்ம நன்றாய் வாழ்ந்திருந்தாலும் கர்த்தர் ஆதரிக்கிறார். நம்ம வாழாமல் போனாலும் ஆதரிக்கிறார். நம்ம அவர் சொத்தத்தின்படி செய்யாமல் தவறி போயிட்டா கூட நம்மளை ஆதரித்து நம்மளை திரும்பி அவருடைய சித்தத்திற்கு கொண்டு வருகிறார். இப்படியாக கர்த்தர் நம்மை கான்ஸ்டன்ட்டாக எப்பொழுதும் இருந்து நமக்கு ஆதரவாக இருக்கிறார். தாவீது அதுதான் சொல்கிறார், அவர் என் ஆதரவாக இருக்கிறார் என்று சொல்லி. கர்த்தரோ எனக்கு ஆதரவாக இருந்தார். பிரியமானவர்களே, இந்த சூழ்நிலையில் நீங்கள் ஒருவேளை சோர்ந்து போய் எனக்கு ஆதரவு ஒருவரும் இல்லை, நான் தன்னந்தனியாக விடப்பட்டிருக்கிறேன், இந்த சூழ்நிலையில் எனக்கு உதவி செய்வார் ஒருவரும் இல்லை என்று சொல்லி நீங்கள் நினைக்கலாம். ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு யாக்கோபை ஆதரித்தது போல உங்களை ஆதரிப்பார். அவன் தன் சகோதரனால் துரத்தி விடப்பட்டு அங்கே தப்பி ஓடி போய் எந்த சூழ்நிலையில் தன் மாமன் வீட்டில் இருக்கிறான், ஒரு கூலிக்கு வேலை செய்கிறது போல வேலை செய்து கொண்டிருந்தான். ஆனால் கர்த்தர் அவனை ஆதரித்தார், அவனை சீமானாய் மாற்றினார். வெறும் கையாய் ஓடி போனான். ஒரு கோலும் தடியுமாய் நான் இந்த ஆற்றை கடந்தேன் என்று சொல்லுகிறான். ஆனால் ஆண்டவரோ அவனை இரு பரிவாரங்களோடு திரும்பி வருவதற்கு உதவி செய்கிறார். இப்படி ஆதரித்து வந்த தேவன், யாக்கோபை ஆதரித்த தேவன் உங்களையும் ஆதரிக்க வல்லவராயிருக்கிறார். அதனால் இன்றைக்கு எந்த சூழ்நிலையில் நீங்கள் இருந்தாலும் பரவாயில்ல, ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே நீங்கள் தான் என் ஆதரவப்பா, நீங்கள் தான் என் ஆதரவு. நீங்கள் பிறந்த நாள் முதலாய் என்னை ஆதரித்து வந்திருக்கிறீங்க, இன்னும் தொடர்ந்து ஆதரிங்கன்னு சொல்லுங்க. கர்த்தர் உங்களுக்கு உதவியாயிருப்பார். நாம் ஜெபிப்போமா?
அன்புள்ள ஏசப்பா, எங்கள் ஆதரவாயிருக்கிற தேவன் நீர். ஆண்டவரே, மனம் இறங்கி உம்முடைய பிள்ளைகள் சொல்லுகிற, உம்முடைய பிள்ளைகள் கேட்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் செவி கொடுத்து கேட்கிறவராய் நீர் இருக்கிறீரப்பா. இப்பொழுதும் கூட எனக்கு இந்த உலகத்தில் ஆதரவு ஒருவரும் இல்லை, சப்போர்ட் ஒருவரும் இல்லை என்று சொல்லுகிற மக்களுக்கு நீர் ஆதரவாய் இருந்தருளும். யாக்கோபின் தேவனாகிய நீர் இன்றும் ஜீவனுள்ள தேவனாய் இருக்கிறீர். நீர் அவர்களுக்கு ஆதரவாய் இருந்து சூழ்நிலைகளில் எல்லாவற்றிலையும் நீர் சப்போர்ட்டாய் இருந்து அவர்களுக்கு பின்பலமாய் இருந்து அவர்களுக்கு எல்லா துணையும் செய்வீராக. அவர்களுக்கு என்னென்ன வேண்டுமோ அந்த துணையெல்லாம் நீங்க செய்வீர்களா அப்பா. நீங்க பாதுகாப்பா இருங்க, அவளோடு கூட இருந்து அவர்களை நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.